வெல்கம் பேக் வீடியோக்கா. இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசார்ஜபிள் பல்ப். இதை பற்றி வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டுக்கிறீங்களா இல்லைன்னு தெரியல. அந்த பல்பு பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் என்னன்னு சொல்கிற மாதிரி பாருங்க. கரண்டே இல்லைனாலும் இந்த லைட் வந்து எரியும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஏன்னா இந்த மழை டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து அப்பப்போ ஆஃப் பண்ணிடுறாங்க. வயசானவங்க இருப்பாங்க, அது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வந்து படிக்கிறதுக்கு வந்து எப்படி படிக்கிறது, இது வந்து யூபிஎஸ் அந்த மாதிரி ஒரு வசதி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு லைட் வந்து வீட்டுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி லைட் போடுறது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் இந்த லைட் வந்து தாங்கும். இதே மாதிரி வந்து இதுல பவர் அதிகமாகுது. இவங்க பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் வந்து இவங்க போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா. இந்த 4 ஹவர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அதிக டைப்ஸ் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 9 வோல்ட்ஸ் 9 வாட்ஸ் வந்து பல்பு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 20 வாட்ஸ் இருக்குது, அது மாதிரி இருக்குது. காசுக்கு ஏற்ற மாதிரி வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆகும். இது வந்து கடையில வந்து நீங்க வந்து எலக்ட்ரிஷியன் கடையில இல்ல வந்து இந்த லைட் கடையில இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பல்புன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இதுல மென்ஷன் பண்ணி ரீசார்ஜபிள் பல்பு இது பேர் வந்து. இந்த பல்பு மூலியமா என்னென்ன அட்வான்டேஜ்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 9 மணி நேரம் வந்து லைட் போட்டணும். இது வந்து நீங்க நார்மலா வீட்டுக்கு லைட் போடுற மாதிரி லைட் போடலாம், நல்லா வெளிச்சம் வரும். அதே வந்து கரண்ட் ஆஃப் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஒர்க் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா 9 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து சார்ஜ் ஏத்துனீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாமே இந்த லைட் வந்து ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப காட்டணும் பாருங்க, இது மாதிரி தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு ஒயர் கனெக்ஷன் எதுவும் இல்லை. இப்ப வந்து இது ஒரு சாம்பிள் வீடியோ நான் காட்டுறேன் பாருங்க. இப்படிதான் இருக்கும் பல்பு, ஆனா கரண்ட் இல்லைன்னா எரியும். ஓகேவா. இது வந்து கரண்ட் இல்லாத டைம்ல வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்குமே வாங்கி மோஸ்டா யூஸ் பண்ணுங்க. முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க. அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ல வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடும். இல்ல எல்லா டைம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பல்பு வந்து எல்லார் வீட்டுக்குமே யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான் இல்ல, நீங்க எந்த பிராண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம போடுறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விலை வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபாய் அப்படின்னு போட்டுருச்சு. 350 ரூபாய் நாங்க வாங்கியிருந்தோம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 585 ருபீஸ் வந்து இதுல வந்து போட்டுக்கிறாங்க. எம்ஆர்பின்னு இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 585 ருபீஸ்ன்னு போட்டுக்கிறாங்க. ஆனா இது வந்து வாங்கும்போது வந்து 350 அது மாதிரி நாங்க வாங்குறோம். ஆன்லைன்ல இதோட பிரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆகும். எந்த பிராண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் வந்து இது வந்து எங்க ஊர்ல இது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் நான் வந்து வாங்கினேன். நீங்க வந்து எந்த பிராண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா நார்மல் நம்ம பல்ப் யூஸ் பண்ற மாதிரி தான், லைட் யூஸ் பண்ற மாதிரி தான் யூஸ் பண்றோம். அந்த லைட் வந்து யூஸ் பண்றதுல வந்து இந்த லைட் யூஸ் பண்ணிட்டு எப்பவும் போல நைட் டைம்ல இல்ல எப்போ வேணா நீங்க அப்படியே 9 ஹவர்ஸ் அது மாதிரி இல்ல நார்மலா நீங்க கேஷுவலா யூஸ் பண்ற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஏறிடும். இது எப்படி ரன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா பவர் பேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் செல் மாதிரி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கும். ஒரு செல் இருக்குதுன்னா அந்த செல்லுக்குள்ள பவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்டோரேஜ் இருக்கும். ஏன்னா இப்ப பவர் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப போனுக்கு வந்து நீங்க சார்ஜ் ஏத்துறீங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா 10,000 மெகான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து அந்த செல்லு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கெப்பாசிட்டி வந்து பிடிக்கும். அதே மாதிரி இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லு வச்சிருப்பாங்க. அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆனோட் மாதிரி, அது வந்து ஒரு பாசிட்டிவ் மாதிரி அது உள்ள இருக்கிற ஒரு செல்லு வந்து பாசிட்டிவ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். இது எப்படி ரன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் இல்லாத போது வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவாகவும் நெகட்டிவ் வந்து நம்மளுடைய வீட்டுல இருக்கிற எர்த்து மூலியமா. இப்ப நீங்க வந்து வீட்டுல வந்து ஒரு எர்த்து போட்டிருப்பீங்க, கரண்ட் வந்து வேஸ்ட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எர்த்து மூலியமா எதனா ஒரு டேஞ்சரஸ் அந்த எர்த்து மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து வெளியேறும். அந்த எர்த்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் ஆஃப் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த எர்த்தும் இதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட்டும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அதிக பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்ச் லைட் மாதிரி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி வச்சுட்டு அது பட்டன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லைன்னா அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து நீங்க பல்பா தான் யூஸ் பண்ணணும். இது வந்து நார்மலா உங்களுக்கு வந்து எப்படி இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 ரூபி காயின்ச்சேன். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எர்த் மாதிரி தான் செயல்படும். அதனாலதான் இப்ப வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து இது நல்லா எவ்வளவு வெளிச்சம் வருதுன்னு பாருங்க.
ஓகேவா. இது நல்ல ஒரு பிரைட்னஸ் தான். எக்ஸாம் டைம்ல வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து யாருன்னா வயசானவங்க அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வேளை வந்து வெளிச்சம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, டார்ச் லைட் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பல்பு இருக்குது, அது ரீசார்ஜபிள் டியூப் லைட் இருக்கு. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிக விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து எது வேணா பயன்படுத்திக்கலாம். எதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஏன்னா எக்ஸாம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் எப்பவுமே இங்க ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த தாட்டி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து அதிகமா ஆஃப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மரம் எல்லாமே வீடு, அதனால வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து அதிகமாவே ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசார்ஜபிள் பல்பு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு 2 எத்தனை வாங்கி போட்டுக்கோங்க. இப்போ ஆல் ரூம்க்கு ஆல் ரூம்ல பெட்ரூம்ல அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 எத்தனை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் இல்லாத டைம்ல வந்து எப்பவுமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து அதிக பேர் வந்து இந்த பல்பு வந்து நீங்க பயன்படுத்தணும்னு நான் விரும்புறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா இது நான் மட்டும் யூஸ் பண்ணா சுயநலத்தனம். அதனால வந்து உங்க எல்லாருக்குமே இது நான் இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகேவா. இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணணும்னு நான் வந்து அவசியம் இல்லை. நீங்க வந்து எந்த ஒரு பிராண்டா ஒன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பல்புன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா லைட் எரியுற மாதிரி பல்பு தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பல்பை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா. இது உள்ள பாத்தீங்கன்னா எல்இடி லைட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது உள்ளே பாத்தீங்கன்னா பேட்டரி மாதிரி இருக்கும். அந்த பேட்டரி மூலமா வந்து ரன் ஆகுது. ஒரு 3 மணி நேரம் நீங்க வந்து ஒரு 9 மணி நேரம் இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து போடுற மாதிரி இருக்கும். மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு 9 hours வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல வந்து போட்டுக்கிறாங்க. சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 8 to 10 hours வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து சார்ஜிங் பண்ணும். இதுக்கு 8 to 10 hours நீங்க போட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 hours வந்து வரும். வெளியே அவுட்புட்டா வந்து பாத்தீங்கன்னா 9 voltage வந்து பிரைட்னஸ் அந்த அளவுக்கு 9 voltage வந்து பாத்தீங்கன்னா இதோட அவுட்புட் வந்து கொடுக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் இந்த கரண்ட் போறீங்க பாத்தீங்கன்னா அப்பப்போடு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹையா நல்லா நார்மல் கேஷுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சம் வந்து உங்களுக்கு இருக்கும். இதே வந்து கரண்ட் இல்லாத போது வந்து இப்போ இந்த மாதிரி கரண்ட் இல்லாத போது இந்த பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குது படிக்கிறதுக்கு நார்மலா இருக்கும். ஓகேவா. இப்போ சோலார் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோலார் சிஸ்டம்குள்ள சோலார் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா லைட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சோலார் சிஸ்டம் அளவுக்கு இந்த வெளிச்சம் வந்து வரும். ஓகேவா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பல்பு வந்து வீட்டுல வாங்கி போடுங்க. ஓகேவா. ஏன்னா இந்த மாதிரி டியூப் லைட்டும் இருக்குது. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீசார்ஜபிள் ஓகேவா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜபிள் பல்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வந்து இது டிஸ்கிரிப்ஷன்லாம் எந்த ஒரு இதுவும் நான் போட விரும்பல. ஏன்னா வந்து இது ப்ரொமோஷன் வீடியோ தான் இல்லை, நார்மலாக எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் நல்லா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்துச்சு. அதுக்கு பேர் வந்து ப்ரொமோஷன் தான் பண்ணாங்க. ஆனால் இது அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம் டைம்ல தான் இந்த ஒரு ஐடியாவே வந்துச்சு. சின்ன வயசுல நம்ம பாத்துக்கிறோமே அது மூலியமா எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எக்ஸாம் டைம்ல வந்து டார்ச் லைட் வச்சுருந்தா அதுக்கு டைம் நான் படிச்சிருக்கிறேன். அதனால வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து டார்ச் லைட் வச்சுதான் நான் படிச்சுக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசார்ஜபிள் பல்பும் ஒன்று வந்து நான் கேள்விப்பட்டேன். சின்ன வயசுல நம்ம பார்த்த மாதிரி ஒரு இது இருக்குது. கரண்ட் எல்லாமே சும்மா மேஜிக் காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த ரோட்டு ஓரமாக பாத்தீங்கன்னா மேஜிக் காட்டி இருப்பாங்க. இப்படி வச்சு டார்ச் லைட் வச்சு மேஜிக் காட்டுப்பாங்க. அந்த மாதிரி மேஜிக் காட்டினாங்களா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். யூடியூப் கூட சரியான ஒரு வீடியோ இல்லை, 1-2 பேர் தான் போட்டுருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு தெளிவா யாருமே போடல. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். யார் யார் இந்த வீடியோ பாக்குறீங்களோ எல்லாருமே ரீசார்ஜபிள் பல்பு வந்து உங்க வீட்டுல வந்து நீங்க மாட்டிக்கிங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க கரண்ட் இல்லாத டைம்ல வந்து இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரொமோஷனா எதுவும் இல்லை, எந்த ஒரு பிராண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்ட் வந்து நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் யூஸ் பண்றேன். அந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெகுலரா யூஸ் பண்றது, அதனால வந்து அந்த பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்றேன். நீங்க வந்து எந்த பிராண்ட் யூஸ் பண்றீங்களோ அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரீசார்ஜபிள் பல்புன்னு சொல்லிட்டு கடையில கேட்டு நீங்க வந்து வாங்கி வீட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. நீங்களும் பயன்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். வீட்டுல எல்லாருமே கம்பல்சரி போட்டுக்கோங்க. ஓகேவா. ஒருவேளை உங்களுக்கு வந்து இபிஎஸ் சொல்லுவாங்க, அந்த இபிஎஸ் உங்க வீட்டுல வந்து இல்லைன்னா இந்த ஒரு பல்பு போட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாத போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனாலதான் எக்ஸாம் டைமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வந்து ஒரு டார்ச் லைட் வச்சு சுத்தாம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசார்ஜபிள் பல்பு எல்லாத்துக்குமே நம்ம போட்டுருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 350 ரூபாய் 400 ரூபாய் வருது.
ஆன்லைன் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கிங்க. நாங்கள் நேரில் வாங்கினேன். இந்த தாட்டி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்தையுமே நான் போடலான்னு இருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் வந்து பை பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா ஆன்லைனில் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் வந்து வாங்கிக்கலான்னு இருக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்ப் வாங்கி உங்கள் வீட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதனா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நான் உங்க வேறு ரீசா.